ரூல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து எப்படி நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அந்த ஜீன்ஸ் பேண்ட்டுடைய ஒரு போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பேங்கிலோ ஏதாச்சும் ஒரு மூடியோ வச்சு மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு அழகாக வந்து ஒரு ஊசி நூல் எடுத்துக்கலாம். அந்த ஊசி நூலை யூஸ் பண்ணி இந்த சர்க்கிளுடைய ஆஃப் சர்க்கிள் மட்டும் நம்ம தச்சு எடுக்க போகிறோம். பாருங்க இந்த மாதிரி எல்லா சர்க்கிளையும் ஆஃப் சர்க்கிள் மட்டும் அதே ஊசியையும் நூலையும் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து 1 by 1 நம்ம ஸ்விட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 4 பாட்டை தச்சு முடிச்சிட்டேன். இதே மாதிரி இப்போ நம்ம 5வது போர்ஷனையும் ஆஃப் சர்க்கிள் வந்து தச்சுட்டு அதுக்கப்புறமா 1 by 1 நம்ம அந்த கயிறை வந்து டைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து ஒரு ஃப்ளவருடைய இதழ் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போர்ஷனையும் லாஸ்ட் போர்ஷனையும் சேர்த்து வச்சு பிரிஞ்சு வராத மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டு கையில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது ஒரு ஏர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஏர் பேண்டை நம்ம பேக் சைடில் வச்சு எப்பவும் தைக்கிற மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கலாங்க. சூப்பரான ஏர் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க ஃப்ளவர் ஷேப்பில் எவ்வளோ அழகாக கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஏர் பேண்ட் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்க எவ்வளோ கியூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏர் பேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.